அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மங்களவார தேய்பிறை அஷ்டமி. ஒட்டுமொத்த தரித்திரமும் விலகி கோடிக்கணக்கில் பணம் குவிய கடன் முழுவதும் தீர இரவுக்குள் இந்த எளிமையான விஷயத்தை செய்யுங்கள் போதும். எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால சவுண்டா பேச முடியலங்க. இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கக்கூடிய அற்புதமான தேய்பிறை அஷ்டமி. சோ இந்த நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு அன்றைய தினம் பைரவரை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரீக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரீக முறை. அதீத கடன் பிரச்சனையால பாதிக்கப்பட்டவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பண தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதே போல உடல் ரீதியான பிரச்சனைகள், அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறவங்க, கண் திருஷ்டியால பாதிக்கப்பட்டவங்களும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யுங்க. உடனடியாக பலன்கள் கிடைக்கும். இதையெல்லாம் தாண்டி தொழில் மற்றும் உத்தியோகத்துல பிரச்சனைகள் இருக்கிறவங்க, நீங்க ஒர்க் பண்ற இடத்துல நிறைய பாலிடிக்ஸ் இருக்கு, உயர் அதிகாரிகளால நிறைய தொந்தரவுகள் பிரச்சனைகள் இருக்கு, வேலை பளு அதிகமாக இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதே போல ஒரு நல்ல கம்பெனிக்காக நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல மந்த நிலை இருக்கிறவங்க, தொழிலில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாதவங்க, வியாபாரம் சரியா நடக்கவே இல்லைன்னு சொல்றவங்களும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. உங்க பிசினஸ்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சரிங்க, இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இன்றைய தினத்திற்கான அஷ்டமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 8:09 வரை அஷ்டமி திதி இருக்குங்க. பொதுவாகவே பைரவரை நினைத்து நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, மாலை நேரத்திற்கு பிறகு இரவு நேரத்தில் செய்வதுதான் வழக்கம். அதன் அடிப்படையில் நீங்க கோவிலுக்கு போய் பூஜைகள் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது பைரவருடைய வழிபாட்டை செய்வதாக இருந்தாலும் சரி, ஏப்ரல் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணியிலிருந்து இரவு 8:09 செய்து முடிக்கணும். இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் இப்ப நம்ம பார்த்த டைமிங்ஸ்குள்ள செய்வதுதாங்க உச்சக்கட்ட பலனை கொடுக்கும். தவிர்க்க முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க சாயங்காலம் 6:30 மணி முதல் இரவு 10 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யலாம். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் இடங்கள்ல இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமாக நீங்க செய்யலாம். வீடுகளில் மட்டும்தான் செய்யணும்னு கிடையாதுங்க. நீங்க சொந்தமா கடை வச்சிருக்கீங்க, வியாபாரம் செய்றீங்கன்னா அந்த இடத்திலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த தாந்திரிகம் செய்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதே போல அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை செய்யலாம். தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். நீங்க வீட்டில் இந்த தாந்திரிகம் செய்வதாக இருந்தாலும் சரி, கடைகளில் இந்த தாந்திரிகத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள அல்லது கடைக்குள்ள வச்சுதாங்க செய்யணும். வெளியே வச்சு இந்த தாந்திரிகத்தை செய்யக்கூடாது. தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 8 எண்ணிக்கையில மிளகு நம்ம எடுத்துக்கணும். பைரவருக்கு உகந்த பொருட்களில் இந்த மிளகு மிகவும் முக்கியமானது. கரெக்டா 8 எண்ணிக்கையில மிளகு நீங்க எடுத்துக்கணும். புதியதாக தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. வீட்டில் ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கிற மிளகுல இருந்தே 8 மிளகை நீங்க எடுத்துக்கோங்க. தாந்திரிகத்துல இந்த மிளகிற்கு மிகவுமே முக்கியமான இடம் இருக்குங்க. அதிலும் குறிப்பாக
பகைவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய சக்தி இந்த மிளகிற்கு உண்டு. இரண்டாவதாக ஒரு சின்ன துண்டு பட்டை நீங்க எடுத்துக்கோங்க. நார்மலா சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பட்டை தாங்க. லவங்க பட்டைன்னு கூட இதை நம்ம சொல்லுவோம். சின்ன துண்டு பட்டை இருந்தாலே போதும். மூன்றாவதாக 2 எண்ணிக்கையில ஏலக்காய் நமக்கு தேவை. ஓரளவிற்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க. காய்ந்து போன அல்லது விதைகள் வெளியேறிய ஏலக்காயை நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. இந்த பட்டையும் ஏலக்காயும் பார்த்தோம்னா வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டு செய்யும். கடனை விரட்டி அடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த பட்டைக்கு உண்டு. பணத்தை வசியம் செய்யும் ஆற்றல் இந்த ஏலக்காய்க்கு உண்டு. மகாலட்சுமி தாயாருக்கு மிகவுமே விருப்பமான பொருள் இந்த ஏலக்காய். இந்த பொருட்களை எல்லாம் இப்ப நம்ம எரிக்க போறோம். சோ எரிப்பதற்காக 1 ஸ்பூன் அளவிற்கு பசுனை நீங்க எடுத்துக்கோங்க. பசுனை கிடைக்காதவங்க வீட்ல நீங்க சமையலுக்காக பயன்படுத்தக்கூடிய நெய்யை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் கற்பூரம் எடுத்துக்கோங்க. இந்த பொருட்களை எரிப்பதற்கு ஒரு அகல் விளக்கு அல்லது கிண்ணம் அல்லது மண் கொடுவைன்னு எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இப்ப இந்த பொருட்களை எல்லாம் அகல் விளக்குல போட்டு நம்ம எரிக்க போறோம். முதலாவதாக நம்ம 8 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய அந்த மிளகை வைக்கணும். கொஞ்சம் கிளியரா தெரியணும்ன்றதுக்காக நான் ஒரு ரெட் கலர் துணியை போட்டுட்டு அதற்கு மேல வச்சு இந்த பொருட்களை எரிக்கிறேங்க. நீங்க வெறும் தரையில கூட வச்சு எரிக்கலாம். அதாவது வெறும் தரையிலேயே அகல் அல்லது கிண்ணத்தை வச்சு இந்த பொருட்களை போட்டு நீங்க எரிக்கலாம். இப்ப நம்ம பார்த்த இந்த தாந்திரிக பொருட்களை எல்லாம் அந்த அகல் விளக்குல வச்சுட்டு அதற்கு பிறகு கற்பூரத்தையும் வச்சு கொஞ்சம் நெய் விட்டு இந்த பொருட்களை நம்ம எரிக்கணும். நெய் கட்டாயமாக பயன்படுத்த இந்த பொருட்கள் எரியும் போது பைரவரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யணும். பணம் தொடர்பான பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் மற்றும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவை அனைத்தும் தீரணும்னு மனமுருகி பைரவரை நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இன்னும் கற்பூரம் வேணும்னா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நம்ம உள்ள வச்சிருக்கக்கூடிய பொருட்கள் ஓரளவிற்கு எரிந்தாலே போதும். முழுமையாக எரியணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஓரளவிற்கு எரிந்து முடிந்தவுடன் அதிலிருந்து வரக்கூடிய புகை தாங்க அந்த புகை நல்ல லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். ஏன்னா ஏலக்காய் மற்றும் பட்டையை நம்ம சேர்த்து எரிப்பதனால அது லக்ஷ்மி கடாட்சத்தை வரவழைக்கும். மிளகு எரிவதனால வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் முற்றிலுமாக விலகும். தொழில், வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் அனைத்தும் குறையும். உங்களுக்கு தொல்லை கொடுக்கும் நபர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க. இந்த பொருட்கள் எல்லாம் எரிந்து அந்த புகை முழுவதும் அடங்கியதற்கு பிறகு அந்த அகல் விளக்கு அல்லது கிண்ணத்துல மீதம் ஏதாவது பொருட்கள் இருந்தாலோ அல்லது நெய் இருந்தாலோ அதை நீங்க டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுருங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இப்ப நம்ம பார்த்ததை போல இன்றைய தினம் இந்த எளிமையான தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. நாளைய தினமே பணவரவில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உடல் மற்றும் மனதில் ஆரோக்கியம் பெருகும். இப்படி ஒரு தாந்திரிகம் செஞ்சதை வீட்டில் இருக்கும் நபர்களை தவிர்த்து வெளியாட்கள் யார்கிட்டயுமே நீங்க ஷேர் பண்ணிக்காதீங்க. சில தாந்திரிகங்களை நம்ம ரகசியமாக செய்யணும். சோ மறக்காமல் இன்றைய தினம் இந்த தாந்திரிகத்தை செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். இப்ப நம்ம பார்த்த பொருட்களை எரிப்பதற்காக நீங்க பயன்படுத்தின அகல் விளக்கு அல்லது மண் குடுவை அல்லது கிண்ணம்னு எதுவாக இருந்தாலும் அதை நீங்க தூக்கி போடாதீங்க. வேற ஏதாவது தாந்திரிக பொருட்களை எரிப்பதற்கு கூட அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். வீட்டினுடைய பெட்ரூம், ஹால், கிச்சன், பூஜை அறைன்னு எங்க வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.